ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா SA T20க்கான 26வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோபர் சூப்பர் கிங்ஸ்க்கும் அண்ட் பெரல் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க மேட்சை பற்றி பிளேயர்ஸ் வைஸ் சாட்ஸ் அண்டு வெனு ரெக்கார்ட், ஹெட்அவுட் ரெக்கார்டில் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் இஸ் கொஞ்சம் அப்பரில் இருக்கா போராக இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் பிளேயர் பேட்டில், ஸோ பார்த்தீங்கன்னா யார் பவுலருக்கு எகென்ஸ்டாக யார் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க இதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டீமுக்கு யாருக்கெல்லாம் நம்ம ஒரு சேஃபான கேப்டன்ஸ் கட்டன்ஸ் ரிஸ்க்காக போட போகிறோம் இப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அண்ட் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு 1 by 1 நான் ஃபைனலாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஸ்டாட்ஸ் வித் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்மால் லீக் அண்ட் டீமும் அண்ட் கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமில் வந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்கில் பொறுத்தவரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அண்ட் இதில் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மானிட்டரி 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எனி ஒன் பிளேயரை நீங்கள் பிக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் இந்த மாதிரி கான்டெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பீட் மோனி இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஆப்பனண்ட் வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நைட்டாக இருக்கட்டும், டேனியல் ஒயிட் அண்ட் பூமட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி மேட்ச் பார்த்திங்கன்னா பெரல் ராயல்ஸ்க்கும் அண்ட் ஜோபர் சூப்பர் கிங்ஸ்க்கும் நடக்கிறக்க 26வது SA T20 மேட்ச். டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 30ஆம், டைமிங் பொறுத்தவரையும் இரவு 9 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. வெனு பார்த்திங்கன்னா ஜோகன்னஸ்பர்க்கில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஜோகன்னஸ்பர்க்கில் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 7 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 77 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 47 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுலேயும் அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 59 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 18 விக்கெட் தான் அந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 35 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவரால். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 12 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 23 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவங்க எக்ஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகப்படியான விக்கெட் கிடைக்குது இந்த வெனுவில் பொறுத்தவரையும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் அந்த T20 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதிகப்படியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்தவரையும். அண்ட் ரெண்டு டீமுக்கான ஹெட்அவுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இந்த ஓவரால் சீசன் பொறுத்தவரையும் 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. பெரல் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்அவுட் பேட்டிலேயே பெரல் ராயல்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜோபர் சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் தேவன் கன்வே, ஃபாஃப் டு பிளஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தேவன் கன்வே இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துருவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வென் லூப்பே, ஜானி பேஸ்டோ, மோயின் அலி, டெர்னவன் ஃபெரேரோ, ஈவன் ஜோன்ஸ், இம்ரான் தாகிர், வில் ஜோன் அண்ட் சிப்லா, மதிஷா பத்தீரனா இதுதான் பார்த்திங்கன்னா ஜோபர் சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி பெரல் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம்னா அண்ட் பிரிட்டோரியஸ் அண்ட் ஜோ ரூட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரூபியன் ஹர்மன், மிச்சல் வான் பியூரன், டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்திக், டாயன் கலீம், ஃபார்ச்சூன் மகாப்பா அண்ட் முஜிபூர் ரஹ்மான், ஈசன் மலிங்கா. ஸோ இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான கொஞ்சம் பாசிபிலிட்டி அவர்கிட்ட பொறுத்தவரையும் இருக்குது. ஸோ ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இப்போது பிளேயர்ஸ் வைஸ் நம்ம ஸ்டாட்ஸில் வச்சு யாருக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜோபர் சூப்பர் கிங்ஸ்லேருந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா தேவன் கான்வே எடுத்துக்கிட்டோன்னா ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் கொஞ்சம் பெருசாக ஒரு ரெக்கார்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. பட் வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மேட்ச்சுக்கு 393 ரன் அண்ட் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்
கடைசி நடந்த 2 மேட்ச்சில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். 76 நாட் அவுட் அண்ட் 43 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம்லெஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தேவன் கம்பெனியை பொறுத்தவரை ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்கில் மிஸ் பண்ணிவிட்டு 1 or 2 டீமில் மிஸ் பண்ணி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சேஃபான டீம் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அண்ட் ஃபாப் டூ பிளஸி பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச்சுக்கு 102 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப பூரான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டீசெண்டான வச்சிருக்காரு. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மேட்ச்சுக்கு 952 ரன் அடிச்சிருக்காரு. 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவில். ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 42 ஆவரேஜ் இருக்குது. ஸோ சேஸ் பண்ண போகிறார் அப்படின்னா ஃபாப் டூ பிளஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பட் ரீசன்ட் ஃபார்மேஸ் கொஞ்சம் பூரா இருந்தாலுமே இந்த மேட்ச்சில் அவர் நட்டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வேஸ்ட் கார்டு ஆப்ஷனாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு கார்டுக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வெவன் லூப்பே பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 12 மேட்ச்சுக்கு 231 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அதுவும் சேஸ் பண்ணுறப்போ மேட்சஸ் அதிகமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியான பேர் தான் அவரெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிராண்ட் லீக்குக்கு அடாப்டான பிளேயராக இருப்பார். பை சான்ஸ் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா இயர்லி விக்கெட் விழுந்துருச்சுன்னா லூப்பேவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ ஒரு பக்கம் ஆங்கர் ரோல் போட்டு நின்ற போகிறாரு. அப்போ அவர் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனாக ஒன் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் லூப்பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜானி பாஸ்டோ பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 60 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 60 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க ஜோபர் சூப்பர் கிங்ஸ்னு ஜானி பாஸ்டோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரை 3 மேட்ச்சுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மேஷன் கடைசியாக மறந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 14 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி 60, 43, 26 அப்படின்னு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ மிடில் ஓவர்ஸில் நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கார். ஸ்பின்னர்ஸ் நல்லாவே அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஜானி பாஸ்டோ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மோயின் அலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 42 ரன். அவரோட கான்ட்ரிபியூட்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும். அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு மொயின் அலி. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அண்ட் 141 ரன் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்லும் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பவுலிங்லையும் பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸ்லையும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு மொயின் அலி. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் தான் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கடைசி நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பேட்டிங்லேயும் வந்து ரன்ஸ் அடிக்கலை, பவுலிங்லேயும் விக்கெட் கிடைக்கல. பட் இந்த மேட்ச்சில் அவர் ஒன் டூ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஒன் டூ கிராண்ட் லீக்கில் நீங்கள் மொயின் அலியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென்னவன் ஃபெரோரை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அண்ட் 43 ரன். அவரோட கான்ட்ரிபியூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லை. ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 மேட்ச்சில் 4 விக்கெட் அண்ட் 230 ரன். அண்ட் இந்த வெனுவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டுலேயுமே டீசெண்டான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு பேட்டிங்கில் பொறுத்தவரையும். அண்ட் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்ப 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். சேசிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூட் கொடுப்பாரு. அண்ட் வெனுவில் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குற வரையும் ஒரு மேட்ச் மட்டும் 32 நாட் அவுட்டில் போயிருக்காரு. மற்றபடி பெருசாக எந்த மேட்ச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு விக்கெட்டும் அந்த மேட்ச் எடுத்திருந்தார். ஸோ இந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் டெனவன் ஃபெரேரா 1 or 2 கான்ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ இவரை நீங்கள் சேஃபாக ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு பிளேயராக நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள். வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிளாக இருக்க மாட்டார். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஈவன் ஜோன்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் ரெக்கார்டு எதுவும் பெருசாக இல்லை. பட் வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் அண்ட் 167 ரன். அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 13 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும் அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண தெரியும், கடைசியாக நடந்த மேட்ச்சில் விக்கெட் கிடைக்கல. பட் அதற்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே 2 விக்கெட் அண்ட் தென் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. அண்ட் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பவுலிங்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா இவருக்கு ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஹார்டஸ்ட் வெல்ஜோன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 மேட்ச்சுக்கு 31 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் 9 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் 11 மேட்ச்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்னா இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்காரு. ஏன்னா அந்த டெத் ஓவரில் வந்து அவர் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகமாக அமையுது. ரீசன்ட் ஃபார்ம் யூஸ் பாருங்கள், கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்த ட்ரீம் டீமோட கேப்டனாகவே வந்திருந்தார் கடைசியாக மேட்ச்சில். ஸோ அதர்வைஸ் சொல்கிறேன், வில்ஜோன் ஃபஸ்ட் பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க்காக. அண்ட் இம்ரான் தாகிர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 5 விக்கெட். அதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் 1 விக்கெட் வரைக்கும்
இம்ரான் தாகிர்கிட்ட வாய்ப்பு இருக்குது. பட் வேணுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச்சுக்கு 19 விக்கெட். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 12 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இதிலிருந்து தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்மேஸும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ அதனால் இம்ரான் தாகிர் பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி போகிறவங்க, மல்டிபிள் கிராண்ட் லீக் ட்ரீம் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வேறு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸை ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சிம்லா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் ரெனு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே புவர். பட் வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 மேட்ச்சில் 23 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 20 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா சிம்லா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இன்ஷியலாக பவர் பிளேயில் அண்ட் டெத் ஓவரில் இவர் தான் வந்து பவுல் பண்ண போகிறாரு. அண்ட் இன்ஷியலாக பவர் பிளே அண்ட் டெத் ஓவரில் இவர் தான் வந்து பவுல் பண்ண போகிறப்ப விக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வர அதிகமாகும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அந்த 1 விக்கெட் எடுத்து ஃபார்ம் வைஸ்லாம் இருக்காரு. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ரிஸ்க்கான ஒரு வைஸ் காட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் 1 or 2 கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மதிஷா பத்திரனை பொறுத்தவரை ஹெட் டு ஹெட் அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இப்போ பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிட்டுருக்காரு. அதிகமாக பார்த்தீங்கன்னா ரன்ஸை லீக் பண்ணிகிட்ருக்காரு. பட் மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு விக்கெட் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளேயராக நீங்கள் ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி போரல் ராயல்ஸை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது ப்ளே ஸ்டாட்ஸில் பிரிட்டோரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 27 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் அந்த 27 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு, சேசிங்கில் பண்ணியிருக்காரு. பட் வெனுவனை பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 186 ரன் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை டாமினேட் பண்ணுறாரு. ஸோ அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர் அட்டாக்கிங் ஷாட் போகிறாரு. அப்போது அவர் பேட்டில் பட்டுருச்சு அப்படின்னா பவர் பிளேயில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுறாரு. அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 43 அண்ட் 25, 27 அப்படிங்கிறது அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராண்ட் லீக்கில் நீங்கள் பிளேயராக உள்ளே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோ ரூட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவார். சம்டைம் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஏன்னா தேவன் கான்வே, லூபே, மோயின் அலி இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஜோ ரூட்டிலிருந்து 1 or 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸையும் ஓப்பன் பண்ணுறப்போ ஃபேண்டசி வேல்யூ இன்னும் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்க்கு 50 ரன், அது இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. விக்கெட் வந்து பெண்ணில் எடுக்கலை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் தான் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டார். பட் விக்கெட் எதுவும் எடுக்கல. அதற்கு முன்னால் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 78 நாட் அவுட் அண்ட் 2 விக்கெட் அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ ஜோ ரூட் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக இந்த மேட்ச் பொறுத்தவரையும் இருக்க போகிறாரு. அண்ட் ரூபன் ஹர்மன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 19 ரன், அந்த 19 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மில் கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் செம்மையான ஃபார்மில் இருக்கார். 59, 44 அண்ட் 56 அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ இவரெல்லாம் ரொம்ப பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக் பிக்குக்கு சூட்டபுளான ஆப்ஷன் தான் இருப்பார். பை சான்ஸ் பிரிட்டோரிஸ் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் விக்கெட் விழுந்துட்டார் அப்படின்னா ஹர்மனோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகிடும். ஸோ அவரோட ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக நின்றுட்டார்னா ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நீங்கள் கிராண்ட் லீக்கில் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். மிச்சல் வான்பீரம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 59 ரன், செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெக்கார்டு எதுவுமே இல்லை ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 மேட்ச்சில் 145 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்மே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கடைசி நடந்த மேட்ச்சில் சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதற்கு முன்னால் எல்லாமே 41, 44 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்கள் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் ஃபேவரபுளாக ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் 2 பேட்ஸ்மேனை நீங்கள் விட்டுட்டு அண்ட் மீதி இருக்க நடுவில் இருக்க மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் ஹர்மனாக இருக்கட்டும் அண்ட் மிச்சல் வான்பூராக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ ஒன் சைட் டீமில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் அமையும். அதனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் பிளேயராக மல்டிபிள் கிராண்டில் மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் காம்பினேஷன் அமையறதுக்கான பிளேயராக அவங்க கூட 2 பேரும் இருப்பாங்க. அண்ட் டேவிட் மில்லர் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 102 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மேட்ச்சுக்கு 475 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. டேவிட் மில்லர் பொறுத்தவரையும் 8 இன்னிங்ஸில் 229 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருக்கார் டேவிட் மில்லர். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த மேட்ச்சில் பேட்டிங் ப்ளே பண்ணல. பட் அதுக்கு முன்னால் 29 நாட் அவுட், 24, 40 நாட் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் நாட் அவுட்லேயே முடிச்சிருக்காரு. ஸோ இன்னிங்ஸ் கடைசி வரை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் டேவிட் மில்லர், வெரி டேஞ்சரஸ் பிளேயர்ஸ்மேன். அது மட்டும் இல்லை அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தான் இருக்குது. அவரோட கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையலாம் அண்ட் கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபேண்டசி டீமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் டேவிட் மில்லர் அதிகபட்சமாக இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் கூட ரிஸ்க்காக வைஸ் கட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி போகலாம். ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் டேவிட் மில்லர் பொறுத்தவரையும்.
தினேஷ் கார்த்திக் அண்ட் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் 2 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 2 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 241 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அண்ட் பெருசாக ரீசன்ட் ஃபார்மில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் 21 ரன் கடைசி மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. ஒரு 8 பால் அடிச்சிருந்தாரு. மற்றபடி இவரோட வரக்கூடிய டவுன் ரொம்ப கீழே இருக்கனால ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் ஒரு டீமில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். டாயன் கலீம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட், அந்த 1 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாங்க பேரல் ராயல்ஸ் அப்படின்னா கலீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மர்ஸ்லையும் டீசெண்டாக ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் ஃபார்ச்சூன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் வினோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 மேட்ச்சுக்கு 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங்னா இன்னமும் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கார். அண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம். ஸோ கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இவரெல்லாம் வைஸ் கேப்டன் அல்லது கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஸ்மால் லீக் இல்லை கிராண்ட் லீக்கில் நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட், அந்த 1 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வினோவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ ஸ்பின்னிங்கில் டிபார்ட்மெண்ட்டில் பேரல் ராயல்ஸ் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் டீமாக இருக்காங்க. ஸோ அதர்வைஸ் பார்க்குறப்போ முஜிபுர் ரஹ்மான் ஒரு கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அண்ட் மகாப்பா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பெருசாக ரெக்கார்டு இதில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் விக்கெட் எதுவும் கிடைக்கல அவருக்கு. பட் வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறத விட செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் அவருக்கு அதிகப்படியான விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ 5 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் கிடச்சிருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்மர்ஸும் கடைசி இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி மேட்சஸ் ஒரு விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங்னா டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கனால ட்ரை பண்ணுங்கள். பட் செகண்ட் பவுலிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் விட்டுட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஈசன் மலிங்கா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வின் எதுவும் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ரீசன்ட் ஃபார்மர்ஸ் அவர் ப்ளே பண்ண மேட்ச் எல்லாமே மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளேயர் பேட்டிலுக்கு வந்துடும். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தாச்சு. பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தேவன் கான்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ச்சூன் ஆர் முஜிபுர் ரஹ்மான் இவங்க 2 பேர்த்திட்டையும் பார்த்தீங்கன்னா இன்சியில் பவர் பிளேயில் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ஏன்னா ஃபார்ச்சூனும் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவார். முஜிபுர் ரஹ்மான் இன்சியில் பவர் ஸ்டேஜில் பவர் பண்ணுறப்போ தேவன் கான்வே விக்கெட் எடுத்திருக்காங்க. சேம் ஃபாப் டூ ப்ளஸையும் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன்ட்ட ஒரு முறையும் அண்ட் முஜிபுர் ரஹ்மான்ட்ட ஒரு முறையும் அவங்களோட விக்கெட்டை பவர் பிளேயில் இழந்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஓப்பனருமே சூப்பர் இன்னிங்ஸில் கொஞ்சம் வீக்னஸ் தான் இருக்காங்க. நூப்பே பொறுத்தவரையும் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 7 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. ஜோனி போஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா தயன் கலிமிக்கிட்ட ஒரு முறையும் அண்ட் முஜிபுர் ரஹ்மான்ட்ட ஒரு முறையும் லெஃப்ட் ஆம் ஆத்தோடஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 73 இன்னிங்ஸில் 23 முறை விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ அதர்வைஸ் பார்க்குறப்போ ஃபார்ச்சூன் தான் இருப்பார். ஸோ அந்த இடத்துல ஃபார்ச்சூன் வர்றப்போ ஜானி போஸ்ட்டை விக்கெட் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் மோயின் அலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோ ரூட்டுக்கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஆஃப் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட மோயின் அலிக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஃபார்ச்சூன்ட்ட ஒரு முறையும் அண்ட் சொன்ன மாதிரி ஆஃப் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 23 முறை 101 இன்னிங்ஸில் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் பிரிட்டோரிஸ் பொறுத்தவரையும் வில்ஜோனுக்கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜோ ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்ஜோன்கிட்ட ஒரு முறையும் இம்ரான் தாகிர்கிட்ட 12 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரூபி ஹர்மான் பொறுத்தவரையும் இம்ரான் தாகிர்கிட்ட ஒரு முறையை விக்கெட்டை விட்டுருக்காரு. மிச்சல் வான்பூரன் பொறுத்தவரையும் மோயின் அலிக்கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் தென்னவன் ஃபெரேரேட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. தினேஷ் கார்த்திக் பொறுத்தவரையும் இம்ரான் தாகிர்கிட்ட 7 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக தினேஷ் கார்த்திக் ஒரு வீக்னஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக ரொம்ப வீக்னஸ் இருக்குது. 117 இன்னிங்ஸில் 29 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டேவிட் மில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோயின் அலிக்கிட்ட 17 இன்னிங்ஸில் 2 முறையும் இம்ரான் தாகிர்கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸ்பின்னர்ஸ் எது ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய பிளேயரும் பின்னர்ஸில் வீக்காக இருப்பாங்க. அந்த மப்பில் மோயின் அலிக்கிட்ட அதிகப்படியான விக்கெட்டை டேவிட் மில்லர் விட்டுருக்காரு. தயம் கலில் பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ பிளேயர் பேட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். இப்போ நம்ம சேஃபான ஆப்ஷன்ஸில் காமனாக நம்ம ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட்லி பீப்பிள் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டுக்கு தான் உங்கள் ஆப்பனண்ட்டாக கேப்டனாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன் கான்வே கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சேஃபாக நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 70% பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேவன் கான்வே மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முஜிபுர் ரஹ்மான் ஃபார்ச்சூன்ஸ் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோன்னா ஃபாப் டூ பிளேசிஸ்க்கு ஒரு டீமில் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டி கலீமுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். மோயின் அலி அவருக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிரிட்டோரியஸ் அவருக்கு கூட நீங்கள் ஒரு
ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த ஒரு டீமில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் அவங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பொறுத்தவரையும் டெமோ டீம் தான். லைனஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன் டாஸ் அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் 1 பொறுத்தவரையும் ஜானி பாஸ்டோ, தேவன் கான்வே, ஹர்மன், பாஃப் டுப்ளெசி, வேன் பியூரன், ஜோ ரூட் அண்ட் ஈவன் ஜோன்ஸ், வில் ஜோன், ஃபார்ச்சூன் அண்ட் சிப்லா, முஜிபுர் ரஹ்மான். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனா ஃபாஃப் டுப்ளெசிஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்மனுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா வேன் பியூரன் இருக்கார், அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஹீன் ஜோன்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டனும் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் ஜானி பாஸ்டோ, டேவன் கான்வே, டேவிட் மில்லர், லூபே, பிரிட்டோரியஸ், மொயின் அலி, ஜாலி கலீம் அண்ட் ஈவன் ஜோன்ஸ், முஜிபுர் ரஹ்மான், பத்திரனா, மகாப்பா. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பிரிட்டோரியஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தேவன் கான்வேக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிவர்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டீமில் நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் இருக்கார் அண்ட் மொயின் அலி. இந்த 2 பேர்த்துக்கும் நீங்கள் மாற்றி கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் மொயின் அலிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் ஜானி பாஸ்டோ அண்ட் லூபே, வேன் பியூரன் அண்ட் பிரிட்டோரியஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் கன்வே ஆர் பாஃப் டுப்ளெசி 2 பேர்த்தையும் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மிடில் ஆர்ட்ஸில் இருக்க கொஞ்சம் பிளேயர்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜோ ரூட், மொயின் அலி, தாயின் கலாம், டென்வன் ஃபெரேரோ, ஃபார்ச்சூன், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் மகாப்பா. ஸோ இது பொறுத்தவரை நான் வந்து பேரல் ட்ரையல்ஸ்க்கு ஃபேவராக இந்த டீமை நான் எடுத்திருக்கேன். ஸோ கேப்டன் ஆப்ஷனாக ஜோ ரூட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பேரல் ரைஸ் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீமில் அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிரிட்டோரியஸ்க்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜானி பாஸ்டோ, ஹர்மன் அண்ட் ஃபாஃப் டுப்ளெசிஸ், ஜோ ரூட், மொயின் அலி, ஈவன் ஜோன்ஸ், வில் ஜோன், ஃபார்ச்சூன், சிப்லா, முஜிபுர் ரஹ்மான் அண்ட் மகாப்பா. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் கேப்டன் ஆப்ஷனாக மொயின் அலிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சிப்லாக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் ஜோபர் சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபேவரபுளாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா வில் ஜோன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜானி பாஸ்டோக்கு கூட இந்த இடத்துல ஜானி பாஸ்டோ தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா தேவன் கான்வே கூட உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் ஜானி பாஸ்டோ அண்ட் தேவன் கான்வே, டேவிட் மில்லர், பிரிட்டோரியஸ் அண்ட் பிரிட்டோரியஸ், ஃபாஃப் டுப்ளெசிஸ், ஜோ ரூட், மொயின் அலி, வில் ஜோன், சிப்லா, அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான், மகாப்பா. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமை நான் கேப்டன் ஆப்ஷனாக 2 ஓப்பனருக்குமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபாஃப் டுப்ளெசிஸ்க்கும் அண்ட் பிரிட்டோரியஸ்க்கும் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் மகாப்பாக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஜானி பாஸ்டோக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் ஜானி பாஸ்டோ அண்ட் தேவன் கான்வே, டேவிட் மில்லர் அண்ட் லூபே, வேன் பியூரன் அண்ட் ஜோ ரூட், டென்வன் ஃபெரேரோ, வில் ஜோன், ஃபார்ச்சூன் அண்ட் சிப்லா, முஜிபுர் ரஹ்மான். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக வில் ஜோனுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் வைஸ் கேப்டனாக முஜிபுர் ரஹ்மானுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும் வேறு ஆப்ஷனாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெனவன் ஃபெரேரா இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜோ ரூட் டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயர், அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் பொறுத்தவரையும். ஸோ இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் ஃபைனலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.